الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد الكلم الطيب لشيخ الإسلام இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்களுடைய நூலின் தொடரமான பாடம் ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்களுடைய தஹ்கீக்குடன் ஃபஸ்ல் ஃபதுல் தஹ்மீத் வ தஹ்லீல் வ தஸ்பீஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தைகளின் சிறப்பு. இதில் 14வது ஹதீஸ் அன் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு أن أعرابيا جاء إلى النبي صلى الله عليه وسلم فقال يا رسول الله علمني كلمات أقولهن قال قل لا إله إلا الله وحده لا شريك له الله أكبر كبيرا والحمد لله كثيرا سبحان الله رب العالمين لا حول ولا قوة إلا بالله العزيز الحكيم قال فهؤلاء لربي فما لي قال قل اللهم اغفر لي وارحمني واهدني وعافني وارزقني فلما ولى الأعرابي قال النبي صلى الله عليه وسلم لقد ملأ يديه من الخير خرجه المسلم. சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு அராபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வந்தார். கூறினார், அல்லாஹ்வின் தூதரே, சில வார்த்தைகளை எனக்கு கற்றுத்தாருங்கள், அதனை நான் கூறுவதற்கென்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குல், கூறுவீராக, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அஸீஸில் ஹகீம். அந்த அராபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கூறினார், இவைகள் எனது இறைச்சனுக்குரியது, எனக்குரியது என்ன? அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கூறுவீராக, அல்லாஹும்ம குஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வஆஃபினி வர்சுக்னி என்று. அந்த அராபி திரும்பி சென்றதன் பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், திட்டமாக அவரது இரு கைகளிலும் நலவை நிரப்பிவிட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த செய்தியை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள் அவருடைய சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே அவருடைய 2 கரங்களிலும் நலவை நிரப்பிவிட்டார் என்ற வார்த்தை கிடையாது. மாற்றமாக சஹீஹ் முஸ்லிமிலே உள்ள வார்த்தை فإن هؤلاء تجمع لك دنياك وآخرتك. நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உனக்கு உன்னுடைய துன்யாவையும் உன்னுடைய ஆகிரத்தையும் உனக்கு ஒன்று சேர்த்து தரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த வார்த்தை தான் சஹீஹ் முஸ்லிமிலே இருக்கின்றது. உனது கைகளை நலவால் நிரப்பிக்கொண்டார் என்ற அந்த வார்த்தை
சுனன் அபீதாவிதிலே இருக்கின்றது என்பதை ஷேக் நாசிருதீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் அவர்களுடைய தஹ்கீக்கிலே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அதே போன்று முஸ்லிமிலே அல்லிம்னி கலிமாத், எனக்கு சில வார்த்தைகளை கற்றுத்தாருங்கள் என்பதற்கு பதிலாக கலாமன் அக்கூலுஹு, நான் சொல்வதற்கு வார்த்தையை சொல்லித்தாருங்கள் என்று குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது. சகோதரர்களே, இந்த ஹதீஸிலே அந்த அராபி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சில வார்த்தைகளை கற்று தருப்படி கூறுகின்றார்கள். சஹீல் முஸ்லிமிலே இந்த ஹதீஸை நாங்கள் உற்று நோக்கினோம் என்றால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்கின்றார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅல்லிமு மன் அஸ்லம், யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரே அந்த மனிதருக்கு கற்றுக் கொடுத்ததாக அந்த ரிவாயத்திலே வந்திருக்கின்றது. அதே போன்று அதுக்கு அடுத்த ரிவாயத்தில் கான ரஜுல் இதா அஸ்லம அல்லமஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாத்த சும்ம அமரஹு அய்யது பிஹாஉலாய் கலாம், மனிதர் அந்த மனித இஸ்லாத்தை ஏற்ற இந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு இந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தார்கள் என்று வந்திருக்கின்றது. சகோதரர்களே, இதிலே அதாவது ஒரு மனிதருக்கு நாங்கள் சலாத்து நபியிலே படித்திருக்கின்றோம், ஒரு மனிதனுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா பாடமில்லை என்றால் அவர் சுப்ஹானல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அஸீஸில் ஹக்கீம் போன்ற வார்த்தைகளை அவர் சொல்ல முடியும் என்பதை நாங்கள் சலாத்து நபியுடைய பாடத்திலே படித்திருக்கின்றோம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் வந்து கேட்கின்றார் நபியிடத்தில். அதாவது இந்த ஹதீஸுடைய அமைப்பை நாங்கள் உற்று நோக்கி பார்த்தோம் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னி லா அஹ்ஸுனு ஷைஅன் மினல் குர்ஆனி ஃபஅல்லிம்னி மா யுஜ்ஸிஅனி, எனக்கு அல் குர்ஆனை ஓதத் தெரியாது, நான் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்திருக்கின்றேன், எனவே அதற்கு பகரமான ஒன்றை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று. எனவே உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், இது தொழுகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கற்றுக் கொடுத்ததாக இருக்கின்றது என்பதையும் எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகின்றார். எனவே ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றுக்கொண்டதன் பின்னால் அவன் மீது முதன்மையான கடமையாக இருக்கின்ற தொழுகை. எனவே தொழுகைக்கு வந்து விட்டால் அவனுக்கு தெரியாவிட்டால் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் போன்ற வார்த்தைகளை சொல்லுவது அவனுக்கு போதுமானதாக இருக்கின்றது என்பதை எங்களுக்கு இந்த ஹதீஸ் எடுத்து காட்டுகின்றது. அதே போன்று சகோதரர்களே, இது எங்களுக்கு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையின் சிறப்பை சொல்லி காட்டு. ஏன்? இது அல் குர்ஆனுக்கு நபியிடத்தில் என்ன கேட்கின்றார், லா அஹ்ஸுனு ஷைஅன் மினல் குர்ஆன், குர்ஆனிலே இருந்து எனக்கு ஓதத்தை எனவே கற்றுத்தாருங்கள் என்கின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குர்ஆனிலே உள்ள ஒரு சூராவுக்கு அதற்கு அதாவது அதை போன்ற ஒன்றை அல்லது அதற்கு ஒப்பான ஒன்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள் என்பதை நாங்கள் அடையாளம் காணுகின்றோம். அதே போன்று சகோதரர்களே, இந்த ஹதீஸிலே நாங்கள் காணுகின்றோம், ஒரு அராபி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கின்றார்கள். உலமாக்கள் கூறுகின்றார்கள், அராபி என்றால் நகரப்புறத்திலே அதாவது கிராமப்புறத்திலே வாழக்கூடிய ஒருவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களிடத்திலே வந்து விட்டார்கள் என்றால் அவர்களுடைய சுன்னத்தான முபாரக்கத்தான சுன்னாவாக இருக்கின்றது. அவர்கள் நபியிடத்திலே வருவார்கள், வந்து நபியிடத்திலே கேள்வி கேட்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வஃபாத்தானதுக்கு பின்னால் சஹாபாக்களிடத்திலே வருவார்கள், சஹாபாக்களிடத்திலே மார்க்கத்துடைய விடயங்களை கேட்பார்கள். இவ்வாறு தான் அவர்களுடைய பழக்கம். சஹாபாக்கள் தாபியங்கள் அவர்களை பின்தொடர்ந்து வந்தவர்களிடத்திலே இருந்தது. எனவே அந்த அராபி அவர் நலவை தேடி அவர்களுடைய இடத்திலிருந்து வந்திருக்கின்றார். எனவே நலவை தேடி மார்க்க கல்வியை தேடி செல்வதுடைய முக்கியத்தனத்தை எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. அதே போன்று சஹாபா ரிதுவானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன் அவர்கள் நபியோடு இருக்கின்ற போது யாராவது ஒரு அராபி வந்து விட்டார் என்றால், அதாவது கிராமப்புறத்திலிருந்து யாராவது வந்து விட்டார்கள் என்றால் சந்தோஷப்படுவார்கள். ஏன்? அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பல கேள்விகளை கேட்பார்கள். அதன் மூலம் இல்ம் என்பதை வெளியாகும், மனிதர்களுக்கு பிரயோசனமானவைகள் வெளியாகும் என்பதை எடுத்து காட்டுகின்றார்கள். சகோதரர்களே, நாங்கள் காணுகின்றோம், உலமாக்கள் எத்தனையோ நூல்களை எழுதியிருக்கின்றார்கள். அந்த நூல்களுக்கான அடிப்படையான காரணம் என்னவென்றால், யாராவது ஒரு மனிதர்
அந்த ஆலிமிடத்திலே இமாமிடத்திலே போய் எனக்கு இதனை பற்றிய தெளிவையும் விளக்கத்தையும் கற்றுத்தாருங்கள் என்று சொன்னதற்காக வேண்டி நூலொன்றை எழுதியிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் காண்கிறோம். அது இமாம் ஷாஃபி எழுதின ரிசாலாவாக இருக்கலாம், ஏனைய நூல்கள் இமாம் முஸ்னி எழுதின ஷரஹ் சுன்னாவாக இருக்கலாம். அதே போன்று எத்தனையோ நூல்களை நாங்கள் அடையாளம் காண முடியும் இவ்வாறு உலமாக்கள் எழுதியிருப்பது. எனவே சகோதரர்களே, மார்க்க கல்வியை தேடுவதும் அதற்காக வேண்டி நாங்கள் அதாவது தேவையில்லாத கேள்விகள் அல்ல, பிரயோசனமான தன் வாழ்க்கைக்கும் சமூகத்துக்கும் பிரயோசனமான கேள்விகளை கேட்பது ஆலிம்களிடத்தில் நிச்சயமாக அதனால் பல பரக்கத்துகளை நாங்கள் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த மனிதருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அஸீஸில் ஹக்கீம் என்ற வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கின்றார்கள். இதிலே நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் என்பதுடைய அர்த்தத்தை நாங்கள் பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலிமத்து தய்யிபா, கலிமத்து இஹ்லாஸ், கலிமத்து தௌஹீத் என்ற வார்த்தையை கொண்டு ஆரம்பிக்கின்ற, ஏனென்றால் அதுதான் ஒரு மனிதனுடைய அஸ்திவாரமானதாக இருக்கின்றது என்பதை நாங்கள் காணுகின்றோம். அதுக்கு பின்னால் அல்லாஹு அக்பர் கபீர், அல்லாஹ் அக்பர் என்பதுடைய சிறப்பையும் அதனுடைய விளக்கத்தை உற்று நோக்கினோம். அதே போன்று அல்ஹம்துலில்லாஹி கஸீரா என்பதுடைய விளக்கத்தை உற்று நோக்கினோம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பதுடைய விளக்கத்தை உற்று நோக்கினோம். லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அஸீஸில் ஹக்கீம் என்பதுடைய வார்த்தையை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த தலைப்பிலே கடைசி ஹதீஸிலே உற்று நோக்குவோம். அந்த அராபி நபி ஸல்லல்லாஹு கற்றுக் கொடுத்த பின்ன சொன்னா ஹாவுலா இலி ரப்பி, இது என்னுடைய இறைச்சகனுக்குரியது, எனக்குரியது என்ன என்று கேட்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹுவை தூய்மைப்படுத்துவதை பெருமைப்படுத்துவதை பற்றி கற்றுக் கொடுக்கின்றார்கள். அதுக்கு பின்னால் அவர்கள் கேட்க, நான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனையாக கேட்பதற்கு எனக்கு எதை கற்றுத்தரப் போகின்றீர்கள் என்று கேட்கின்ற போதுதான் அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வஆஃபினி வர்ஸுக்னி என்பதை கற்றுக் கொடுக்கணும். இது அல்லாஹ் தஆலா சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை போன்று, அதாவது அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், சூரத்துல் ஃபாத்திஹாவை நான் 2 பகுதிகளாக பிரித்திருக்கின்றேன். அதில் அரை பகுதி எனக்குரியது, அரை பகுதி என்னுடைய அடியானுக்குரியது. அதிலே எனக்குரியது என்னது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். அடியான் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்வா ஹமிதனி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று. ரஹ்மானிர் ரஹீம் என்றால் வ அஸ்னா அலைய, என்னை பாராட்டி விட்டான் என்று அல்லாஹ் தஆலா கூறுவான். வமஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை மேன்மையாக்கி விட்டான். மாலிக் யௌமித்தீன் என்பதினூடாக என்று அல்லாஹ் தஆலா சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். அதுக்கு பின்னால் அடியான் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று சொல்கின்ற போது ஹாதா பைனி வ பைன அப்தி, இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையில் உள்ளது, இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையில். இய்யாக நஅபுது, நாங்கள் உன்னையே வணங்குகின்றோம். இய்யாக நஅபுது, நாங்கள் உன்னையே வணங்குகின்றோம். வ இய்யாக நஸ்தஈன், நாங்கள் உன்னிடத்திலே உதவி தேடுகின்றோம் என்பது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய அடியானுக்கும் இடையிலே உள்ள பகுதியாக இருக்கின்றது. வலி அப்தி மா சஅல், என்னுடைய அடியான் எதை கேட்கின்றானே நான் அவனுக்கு அதை கொடுத்து விடுகிறேன். அதுக்கு பின்னால் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன் ஹாதிஹி லிஅப்தி வலி அப்தி மா சஅல், இது என்னுடைய அடியானுக்குரியது, என்னுடைய அடியான் எதனை கேட்கின்றானே நான் அதனை அவனுக்கு கொடுத்து விடுகின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இதுதான் கஸம்து ஸலாத்தி, நான் தொழுகை என்றால் சூரத்துல் ஃபாத்திஹா 2ஆக பிரித்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா கூறுவதை போன்று இந்த வார்த்தை அமைந்திருக்கின்றது என்பதை உலமாக்கள் எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகின்றார்கள். எனவே முதலாவது பகுதி அல்லாஹ்வுக்குரியது, 2வது பகுதி அடியார்களுக்குரியது என்பதை எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றார்கள். இதிலே 2வது பகுதியான எனக்குரியது என்று சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி
வஆஃபினி வஹ்தினி வஆஃபினி வர்சுக்னி என்ற வார்த்தைகளாக இருக்கின்றது. இதிலே அல்லாஹும்ம குஃபிர்லி, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை நீ மன்னித்து விடுவாயாக என்பதுடைய அர்த்தம், மக்ஃபிரா என்பது அல்லாஹு தஆலா பாவங்களை அழித்து விடுவாயாக, அதனை மனிதர்களை விட்டும் மறைத்து விடுவாயாக, இந்த துன்யாவிலும் ஆகிரத்திலும் பட்டோலைகள் வழங்கப்படக்கூடிய அந்த நாளிலும் யா அல்லாஹ் நீ மன்னித்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். அதே போன்று அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதனூடாக ஒரு மனிதன் எவைகளை எல்லாம் பயப்படுகின்றானே அவைகளிலிருந்து அவனுக்கு பாதுகாப்பு என்பது அளிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. அதுக்கு பின்னால் வர்ஹம்னி, யா அல்லாஹ் எனக்கு ரஹ்மத் செய்வாயாக என்று கேட்கின்ற நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே நான் ரஹ்மத்தை கேட்கின்றேன். அந்த ரஹ்மத்தில் உள்ளதுதான் அல்லாஹுவை வணங்குவதற்கு வழிபடுவதற்கு தௌஃபீக், அதாவது என்னுடைய அசைவுகள் அசையாமல் இருக்கின்ற நேரத்திலே அல்லாஹுவை வணங்குவதற்கு தௌஃபீக்காக்கி தருவாயாக. அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக இருக்கின்ற, அவனை வணங்குவதற்கு இலகுவாக்கி தருவது அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்தாக இருக்கின்றது என்பதை எங்களுக்கு எடுத்துக்க. அதே போன்று முஹம்மது பின் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகின்றார்கள், ஒரே இடத்தில் அல்லாஹ் மக்ஃபிர்லி வர்ஹம்னி, மக்ஃபிரத்தும் ரஹ்மத்தும் ஒன்று சேர்ந்து வந்துவிட்டதென்றால் அதனுடைய அர்த்தம் சென்ற பாவங்களை யா அல்லாஹ் நீ மன்னித்து விடு, இன்னும் ரஹ்மத் என்பது அனைத்து நலவுகளையும் எங்களுக்கு தௌஃபீக்காக்கி வை, இன்னும் எதிர்காலத்திலே பாவங்களிலிருந்து எங்களை பாதுகாத்து விடு என்பதாக அமையும். ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் ஒரு இடத்திலே அமைந்தால், அதே போன்று மக்ஃபிரத் மட்டும் வந்தால் அது இரண்டையுமே உள்ளடக்கும். அதாவது சென்ற காலத்துடைய பாவங்களை மன்னித்து விடு, எதிர்காலத்திலே பாவங்களிலிருந்து எங்களை பாதுகாத்து விடு என்பது மக்ஃபிரத் என்று அல்லாஹ் மக்ஃபிர்லி என்று மட்டும் சொன்னால். அல்லாஹ் மக்ஃபிர்லி வர்ஹம்னி என்று சொன்னால் யா அல்லாஹ், அதாவது சென்ற காலத்துடைய பாவங்களை மன்னித்து விடு, எதிர் வரக்கூடிய காலத்தில் நாங்கள் பாவம் செய்வதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பாவ மன்னிப்பும் ரஹ்மத்தும் தேடக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்பதை இதிலிருந்து எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகின்றார்கள். அதுக்கு பின்னால் வஹ்தினி, யா அல்லாஹ் எனக்கு நேர்வழியை காட்டுவாயாக, நேர்வழியிலே செலுத்துவாயாக, தௌஃபீக்காக்கி வைப்பாயா, மௌத்து வரைக்கும் அதிலே உறுதியாக்கி வைப்பாயா, அதே போன்று சிராத்தை கடந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய பாக்கியத்தை நீ தருவாயாக என்பது வஹ்தினி, யா அல்லாஹ் எனக்கு நேர்வழியை காட்டுவாயாக என்பது அந்த வார்த்தையிலே இருக்கின்றது. சத்தியத்துக்கு யா அல்லாஹ் எனக்கு தௌஃபீக்காக்கி வை, அது இந்த உலகத்திலும் அதே போன்று நாளை மறுமை நாளில் எந்த சுஃபீச்சத்தை நோக்கி செல்ல இருக்கின்ற அவைகளை அடைவதற்கும் உள்ளதாக இருக்கின்றது. அதே போன்று ஹிதாயத் என்பது இரண்டு வகைப்படும், ஒன்று வழிகாட்டுதலுக்குள்ள ஹிதாயத், இன்னும் ஹிதாயத்தை கொடுப்பதுடைய ஹிதாயத். இந்த இரண்டையும் யா அல்லாஹ் எனக்கு தந்துவிடு என்பதை அடையாளம் காட்டப்படும். அதே போன்று சகோதரர்களே, இந்த இடத்திலே அந்த அராபிக்கு சொல்லப்படக்கூடிய ஹிதாயத்தை பற்றி ஷேக் ஆதம் அல்-அத்யூபி ஹஃபிலஹு ரஹிமஹுல்லாஹ் அவர் சொல்லுகின்றார்கள், அது சப்பித்தினி அல் முராது பில் ஹிதாயா, இங்கே ஹிதாயத்தினுடைய நாடப்படு சப்பித்தினி, யா அல்லாஹ் என்னை மௌத்து வரைக்கும் உறுதியாக்கி வைப்பாயாக நேர்வழியிலே என்பது குறிக்கப்படும். ஏனென்றால் அவர் முஸ்லிம். நேர்வழி காட்டுவாயாக என்பதுடைய அர்த்தம் யா அல்லாஹ் அதிலே உறுதியாக்கி வைப்பாயாக என்பது தான் அதனுடைய அர்த்தம். அதே போன்று சகோதரர்களே, இந்த நேர்வழியுடைய அனைத்து வழிகளையும் யா அல்லாஹ் எங்களுக்கு நீ திறந்து வைப்பாயாக என்பதும் இதனுடைய விடயமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த பாடத்தினூடாக அடையாளம் காணுகின்றோம். அதே போன்று அதுக்கு பின்னால் வஆஃபினி, யா அல்லாஹ் அனைத்து விதமான ஆபத்துகளில் இருந்தும் ஃபித்னாக்களில் இருந்தும் எங்களை நீ பாதுகாத்து விடு, அனைத்து விதமான சோதனைகளில் இருந்தும் பாதுகாத்து விடு. அந்த சோதனை மார்க்கத்தில் ஏற்படக்கூடிய சோதனையாக இருக்கலாம், துன்யாவில் ஏற்படக்கூடிய சோதனையாக இருக்கலாம், ஆகிரத்திலே ஏற்படக்கூடிய சோதனையாக இருக்கலாம். அவைகள் அனைத்திலிருந்தும் எங்களை பாதுகாத்து விடு என்று சொல்லி முஹம்மது பின் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ்
அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், வஆஃபினி ஷரஹ் ஸஹீஹ் முஸ்லிமிலே குறிப்பிடுகின்றார்கள், அதாவது அனைத்து விதமான நோய்களிலிருந்தும் எங்களை பாதுகாத்து விடு. நோய்கள் என்பது இரண்டு வகைப்படும். ஒன்று மரதுன் கல்பியும் வ மரதுன் ஜிஸ்மியும். ஒன்று உள்ளம் சார்ந்த நோயாக இருக்கின்றது, இரண்டாவது உடல் சார்ந்த நோயாக இருக்கின்றது. உள்ளம் சார்ந்த நோயாக இருப்பது உடல் சார்ந்த நோயை விட மிக பயங்கரமானதாக இருக்கின்றது. ஏனென்றால் உடல் சார்ந்த நோய், அதாவது உடலில் ஏதாவது நோய் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் மனிதன் பொறுமையாக இருந்து விட்டால், அல்லாஹ்விடத்திலே கூலியை எதிர்பார்த்து விட்டான் என்றால் அல்லாஹு தஆலா அவனுடைய அந்தஸ்துகளை உயர்த்துகின்றான். அதனூடாக இன்னும் அவனுடைய பாவங்களை அழித்து விடுகின்றான். இன்னும் அவனுடைய இறுதி முடிவு அந்த நோயின் காரணத்தினால் மௌத்தாக இருக்கின்றது. அவன் மௌத்தாகினாலும் கூட ஒவ்வொரு உயிரும் நிச்சயமாக மௌத்தாகக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அவன் பொறுமையாக இருந்து விட்டான் என்றால் அவனுக்குள்ள கூலி, அவனுக்கு சிறப்பான அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தும் பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. மாற்றமாக உள்ளத்திலே ஏற்படக்கூடிய நோய் ஏற்பட்டு விட்டது என்றால் வலியாது பில்லா, அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். அதுதான் அவனுடைய துன்யாவையும் பாலாக்கி அவனுடைய மறுமையுடைய வாழ்க்கையும் பாலாக்கிவிடும். ஒரு மனிதனுக்கு உள்ளத்திலே ஏற்படக்கூடிய நோய் சந்தேகத்தால், அல்லாஹ்வை நிராகரிப்பதால், இணை வைப்பதால், நிஃபாக் நயவஞ்சக தன்மையால், அல்லாஹ் தஆலா இறக்கினதை வெறுப்பதால், இன்னும் அல்லாஹுடைய நேசர்களை வெறுப்பதால் இவ்வாறானவைகளால் ஏற்படுகின்றது. இதனால் ஏற்பட்டு விட்டது என்றால் அவனுடைய துன்யாவும் அவனுடைய ஆகிரத்தும் அவனுக்கு நஷ்டமாகி விடுகின்றது. இதன் காரணத்தினால் தான் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் அல்லாஹும்ம ஆஃபினி, யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு என்று நாங்கள் கேட்கின்ற போது எங்களுடைய உள்ளத்திலே இந்த இரண்டு விதமான நோய்களிலிருந்தும், உள்ளத்தின் நோயிலிருந்தும் உடலின் நோயிலிருந்தும் நாங்கள் பாதுகாப்பு தேடுகின்றோம் என்ற உணர்வு எங்களிடத்திலே வர வேண்டும். அதிலும் குறிப்பாக சந்தேகம், ஷிர்க், மனோ இச்சை போன்ற நோய்களிலிருந்து, உள்ளத்தின் நோய்களிலிருந்து பாதுகாப்பதை நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அதுக்கு பின்னால் எங்களுக்கு கற்றுத் தருகின்றார்கள், வர்சுக்னி, யா அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் அளிப்பாயாக என்று கேட்பதற்கு. அதாவது யா அல்லாஹ் எதெல்லாம் எனக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதனை விசாலமாக நீ தா என்று அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். இது எனக்கு பிரயோசனமாக இருக்குமே அதனை அல்லாஹ்விடத்திலே விசாலமாக தா என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். அதே போன்று உன்னை தவிர நான் வேறு யாரிடத்திலும் ரிஸ்கை கேட்கக்கூடியவனாக தேடக்கூடியவனாக இருப்பதை விட்டும் என்னை பாதுகாத்து விடு என்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். ரிஸ்க் என்பது ஒரு மனிதன் அவனுடைய ரூஹை நிலைநாட்டக்கூடிய ரிஸ்க் இருக்கின்றது. அதே போன்று அவனுடைய உடம்பை நிலை நிறுத்தக்கூடிய ரிஸ்க் இருக்கின்றது என்று முஹம்மது ஸாலிஹ் உஸைமீன் ரஹிமஹுல்லா ரிஸ்கை இரண்டு வகையாக பிரித்து காட்டுகின்றார்கள். மனிதனுடைய ரூஹை, உள்ளத்தை நிலைநிறுத்தக்கூடிய ரிஸ்க் தான் மார்க்கத்துடைய கல்வியாக இருக்கின்றது, ஈமானாக இருக்கின்றது, இந்த மார்க்கத்திலே உறுதியாக இருப்பதாக இருக்கின்றது, சாலிஹான அமல்கள், இஹ்லாஸ் போன்றவைகளாக இருக்கின்றன. இதுதான் ஒரு மனிதனுக்குள்ள இந்த துன்யாவையும் ஆகிரத்தையும் சிறப்பாக்கி தரக்கூடிய ரிஸ்கிலே மிக சிறப்பானதாக இருக்கின்றது. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்திக்கின்ற போது பிரார்த்திக்கின்ற வர்சுக்னி இல்மன் தன்ஃபஉனி பிஹ், யா அல்லாஹ் எனக்கு இல்மை தா, அதன் மூலம் நான் பிரயோசனம் அடையக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இமாம் ஹாக்கிம் அவருடைய முஸ்தத்ரக்கிலே பதிவு செய்கின்றார்கள். இமாம் தபரானி அவருடைய அத்வா என்ற நூலிலே பதிவு செய்கின்றார். ஷேக் நாசிருதீன் அல்பானி ரஹிமஹுல்லா சில்சிலத்து அஹாதீஸ் ஸஹீஹாவுடைய 3151 ஹதீஸிலே இந்த ஹதீஸை பதிவு ஸஹீஹானதாக குறிப்பிடுகின்றார்கள். எனவே சகோதரர்களே, ஒரு மனிதனை பொறுத்தமட்டில் அவனுடைய உள்ளத்தை நிலைநாட்டக்கூடிய, நிலைநிறுத்தக்கூடிய ரிஸ்கை தேடுவான், அதற்கு முக்கியத்துவம் செலுத்துவான். அவனுடைய உடம்பை நிலைநிறுத்தக்கூடிய ரிஸ்கை தேடுவதற்கு ஏன் அவனுடைய உடம்பை நிலைநிறுத்தக்கூடிய ரிஸ்க் என்பது அல்லாஹு தஆலா அவனுக்கு எளிதினதாக இருக்கின்றது என்றாலும் உள்ளத்தை நிலைநிறுத்தக்கூடிய ரிஸ்க் அவன் தேட வேண்டியதாக இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று ஒரு புத்திசாலியை பொறுத்த மட்டில் அவனுடைய துன்யாவுடைய ரிஸ்க், உடலை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய அந்த ரிஸ்க் எவ்வளவு தான் அதிகமாக இருந்தாலும் கூட அவன் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கின்றானே அதனை அவன் மறக்கடித்தவனாக ஒரு புத்திசாலி இருக்க மாட்டான். எனவே சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அராபிக்கு என்ன சொல்லிக் கொடுக்கின்றார்கள்? லக்கத் மலஅ யதைஹி மினல் கைர்
நீ உன்னுடைய இரண்டு கைகளிலும் முழுமையான நலவை பெற்றுக்கொண்டாய், சேர்த்து கொண்டாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்ல. அதே போன்று இன்னும் ஒரு சஹீஹ் முஸ்லிம்ல ரிவாயத்துல ஃபஇன்னஹா லா தஜ்மஉ லக துன்யாக வ ஆகிரத்தக், உன்னுடைய துன்யாவை உன்னுடைய ஆகிரத்தை உனக்கு ஒன்று சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கின்றார்கள். என்றால் நாங்கள் இதனுடைய அர்த்தத்தை விளங்கி உளப்பூர்வமாக சொல்லுவோம் என்றால் நிச்சயமாக சகோதரர்களே, இந்த சுப்ஹானல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தைகள் எங்களுக்கு இந்த உலகத்தினதும் ஆகிரத்தினதும் நலவை நிரப்பித் தரக்கூடிய, அதே போன்று நாங்கள் பிரார்த்திக்கக்கூடிய பிரார்த்தனை அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வஆஃபினி வர்ஸுக்னி, அனைத்து துஆக்களையும் பிரார்த்தனைகளையும் ஒன்று சேர்த்த ஒரு பிரார்த்தனையாக இருக்கின்றது என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அவன் இந்த பிரார்த்தனையுடாக உள்ள பாக்கியங்களை எங்கள் அனைவருக்கும் தர வேண்டும். வல்லாஹு அலம்.